ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அந்த சொரக்காய் கருகி போயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதுக்கான சொல்யூஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் இருக்கிற சின்ன சின்ன பிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வளரவே வளராத சொரக்காய் இப்போ நான் எவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இதோ பார்த்தீங்களா, இது வெட்டிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சொரக்காய் ரொம்ப முத்திச்சுலாம் நல்லா இருக்காது. இதோ அங்கே 2 வந்துட்டுருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக. அது ஒன்று வச்சுருக்கோமா. நெக்ஸ்ட்டு இது என்னான்னு தெரியுமா? இது நாவப்பழங்க. நாங்கள் வாங்கி அப்படியே துப்பி போட்டது தானாக முளைச்சிது. அது பக்கத்துலேயே மிளகா வச்சுருக்கோம் பாருங்கள். இது வீட்டு மிளகா தான். வேறு இது தக்காளி செடி வச்சு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ தான் பூ வர ஆரம்பிக்குது. பாருங்கள், கொஞ்சம் நல்லா பாருங்கள், தெரியும். தக்காளி இதெல்லாம் நான் நர்சரியில் வாங்கினது. ஒரு 2 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ இது தக்காளி. அண்டு இது இந்த என்னது கத்திரிக்காங்க. அப்புறம் உள்ள மிளகா இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுருக்கேன். இன்னொன்று காட்ட மறந்துட்டேனே. இங்கே பார்த்தீங்களா, இது கருவேப்பிலைங்க. ஏதோ குட்டியாக இருக்குது. பிடுங்கி ஒரு இடத்துல கிடச்சிச்சு, அதனால் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தேன். அண்டு இங்கே பாருங்க, கம்பெனியே படர்ந்து இருக்குது. இது ஒன்று சொரக்காய், இன்னொன்று பூசணி. பார்த்தீங்களா, அந்த கோழி வந்துருச்சு. ஷூ பா, இந்த ஷூ 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 பா. இங்கே பாருங்கள், இங்கே கூட வந்திருக்கு. இது என்னது, சொரக்காய். இங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க, பரங்கிக்கான்னு நினைக்கிறேன். இந்த மஞ்சள் கலர் பூ சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது முல்லை செடிங்க. இது எப்படி வளர்க்கணுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு, இப்படியே தான் வளர்ந்துட்டுருக்கு. பட் ஆனால் மொக்கே வரமாட்டேங்குது. ஸோ எல்லா செடியும் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் எனக்கு கொஞ்சம் இந்த முல்லை செடிக்கு மட்டும் எப்படி வளர வைக்கிறதுன்னு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க. அண்ட் இது என்னடா இது இடம் அப்படின்னிங்கன்னா, இது எங்கள் கம்பெனி தான். ஸோ நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ் தான் அது. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய இடத்துல பண்ணுறோம். என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டுடலாம். இப்போ அந்த சொரக்காய் பிஞ்சு கருகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் என்ன போட்டேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது இதுதாங்க நான் போட்டேன். இது பேர் பார்த்துக்கோங்க. இது சில இது சொரக்காய் அப்படி கருகி போது சொல்லியே கேட்டேன். 1/2 kg 30 ரூபான்னு சொன்னாங்க. இது ஒரு மாதிரி ஸ்மெல் கொஞ்சம் அடிக்குது. இது என்ன பண்ணணும்னா, இந்த சாம்பல் இருக்கும்ல, நம்ம ஏதாவது எரிச்ச சாம்பல் இருக்குல்ல, அது கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே செடிக்கு தூவி விட சொன்னாங்க. அந்த மாதிரி தான் தூவி விட்டேன். அப்புறம் தூவி விட்டு தான் நல்லா சொரக்காய் அப்படி பெருசாக ஆணுச்சு. வாங்க, இந்த சொரக்காய் பிச்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப பெருசானா நல்லா இருக்காது. ஸோ ஏதோ பிக்கிறேன். எப்படிப்பா பிக்கிறது? கட் பண்ணிடுவேன். அங்கே ஒரு கத்தி எங்கே இருக்கா பாரு. இதை ஸ்டாப் பண்ணிட்டா? ஓகே. பிளேடு வச்சு வெட்டிக்கலாம். இவ்வளோ பெரிய சொரக்காய். இது யாருக்கு தரலான்னா, எங்கள் அத்தைக்கு தரலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த பலா மரத்தில் ரொம்ப நாளாகவே காய்க்க மாட்டேங்குதுங்க. எல்லாம் கருகி போயிடுது. இதுக்கு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் எவ்வளவோ ஆணி அடித்து பார்த்தோம், செருப்பு மாட்டி பார்த்தோம், வேலைக்கு ஆகலை. ஸோ அவ்வளோதாங்க இப்போதைக்கு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். போடுற விதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரணும். போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். இந்த செடியிலலாம் மிளகா, தக்காளி இதெல்லாம் வந்தாலும் ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு நான் இதுக்கெலாம் என்ன போடுறேன்னா, சும்மா நம்ம காய்கறி வேஸ்ட்டு தான் போடுறேன். புதுசாக உரம்லாம் எதுவும் வாங்கி போடுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பழ தோல் இருக்குல்ல, அதை மட்டும் வேணால் கட் பண்ணிவிட்டு அது கூட டீ தூள் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி
இதுக்கு ஊற்றுற தண்ணி கூட சேர்த்து ஊற்றுவேன். இவ்வளோ தான் நான் பண்ணுவேன். இதை விட பெருசாலாம் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு சொல்லுங்கள்.